சுவாசத்தை கவனித்தல். சுவாசத்தை கவனித்தல் எல்லாவிதமான தியான முறைகளையும் உனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை. எளிதானதாகவும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் எளிமையானதாகவும் இருக்கும் ஒரு முறையை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். இது உலகம் முழுவதும் பரவட்டும். இதை சுவாசத்தை கவனித்தல் என நான் அழைக்கிறேன். இது மிகவும் எளிய முறை. எப்போது நீ அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும், ரயிலிலோ பஸ்ஸிலோ விமானத்திலோ பயணம் செல்லும் சமயத்தில், காலம் 2 நிமிடங்கள் முதல் எவ்வளவு நேரம் நீ செய்ய விரும்புகிறாயோ அதுவரை. முதல் படி, உனது கண்களை மூடி உனது சுவாசத்தை கவனி. உள்ளே செல்லும்போது நீயும் அதனுடன் உள்ளே செல். வெளியே வரும்போது நீயும் அதனுடன் வெளியே வா. நீ சுவாசத்துடன் உள்ளே சென்று பின் அதனுடன் வெளியே வருவது என்பது போன்று செய்யும் சமயத்தில் நீ 2 விஷயங்களைப் பற்றி உணர்வடைவாய். நீ சுவாசத்துடன் உள்ளே செல்லும்போது அது வெளியே வருவதற்காக திரும்பும் முன் ஒரு கணம் சுவாசத்தில் இடைவெளி வரும். இதேபோல சுவாசத்தை வெளியே விடும்போதும் நிகழும். திரும்பவும் உள்ளே இழுக்கும் முன் ஒரு கணம் இடைவெளி வரும். நீ அதை கவனிக்க கவனிக்க இந்த 2 நிலைகளும் மேலும் மேலும் தெளிவாக பெரியதாக மாறும். ஒரு சுவாசம் உள்ளே போய் ஒரு கணம் நிற்கும், பின் வெளிவரும். வெளியே வந்தது ஒரு கணம் நின்று பின் உள்ளே போகும். இந்த இடைவெளி பெரிதாகிக் கொண்டே போகும். பின் ஒரு சமயம் வரும். இந்த இடைவெளி மிகச் சரியாக 48 நிமிடங்கள். இது 10,000 வருடங்களுக்கு முன்பே கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த முறையை உபயோகித்த அத்தனை சாதகர்களாலும் மிகச்சரியாக இதே நேரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்படி இடைவெளி வந்துவிட்டால் நீ வீடு வந்து சேர்ந்து விடுவாய். தியானம் தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ பெற்று விடுவாய். உன் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர் யாருக்கும் நீ செய்வது என்னவென்று தெரியாது. அதை குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று கிடையாது. நீ இதை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு நாளில் எவ்வளவு முறை முடிகிறதோ அவ்வளவு தடவை செய்யலாம். சில சமயங்களில் வெறும் 2 நிமிடங்கள் கூட செய்யலாம். சில நேரங்களில் படுக்கையில் படுத்திருப்பாய். ஆனால் தூக்கம் வராது. தூக்கத்தை பற்றி கவலைப்படாதே. அதைச் செய். இது 2 வேளைகளையும் செய்யும். இது ஆழ்ந்த அமைதியான தியானத்தை தரும். இதைச் செய்வதன் மூலம் தூக்கமும் வந்துவிடும். ஆனால் நீ எழுந்திருக்கும்போதுதான் தூங்கிவிட்டிருப்பதே உனக்குத் தெரியும். ஆனால் மிகவும் வேறுபட்ட விஷயம் என்னவென்றால், நீ தியானம் செய்தவாறே தூங்கிவிட்டிருந்தால் நீ காலையில் எழும்போதும் தியானத்தன்மையோடு எழுவாய். அப்படியென்றால் ஆழ்மனதில் எங்கோ ஆழத்தில் நீ அறியா வண்ணம் இந்த முறை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்றுதானே அர்த்தம். உனது இரவு முழுவதும் தியானமாக மாறிவிட்டிருக்கிறது. இது உனக்கு கிடைக்கக்கூடிய மிக அதிக அளவு நேரமாகும். உனது தூக்கம் மிகவும் அமைதியானதாகவும் ஓய்வானதாகவும் புத்துணர்வு தரக்கூடியதாகவும் மிகவும் வேறுபட்ட குணத்தில் இருக்கும். 6 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வரை இந்த கவனித்தல் தொடர்கிறது. காலையில் நீ விழித்தெழுந்தவுடன் உனது சுவாசத்தை கவனிப்பதை நீ தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பாய். அது உனக்கு வியப்பளிக்கும். தி லாஸ்ட் டெஸ்டமெண்ட் 2. உடலின் அடிப்படை 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவருக்கு கவனக்குவிப்பு உதவி செய்யும், மற்றவருக்கு தளர்வு உதவி செய்யும். இவர்களின் வழிமுறை வேறானவை. தளர்வு முறையில் நீ வெறுமனே ஓய்வாக எதன் மீதும் கவனம் செலுத்தாமல், கவனக்குவிப்புக்கு நேர் எதிர் மாறான முறையில் தளர்வு கொள். எப்போது? இரவு தூங்கப் போவதற்கு முன்காலம் 20 நிமிடங்கள் ஒளி குறைவாக அல்லது இருட்டுடை இறுக்கி பிடிக்காததாக. அப்போதுதான் எந்த தடையும் இருக்காது. முதல் படி பதட்டத்தை வெளியேற்றுதல். உனது நாற்காலியில் வசதியாக அமர்ந்து கொள். இதில் வசதி மிகவும் முக்கியம். தளர்வு பெற ஒருவர் ஓய்வாக வசதியாக உணர்வது மிகவும் அவசியம். எந்த நிலையில் அமர பிரியப்படுகிறாயோ அந்த நிலையில் அமர்ந்து கொள். கண்களை மூடி உடலை தளர்வு கொள்ளச் செய். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ளே உணர்ந்து பார். எங்கே பதட்டம் இருக்கிறதென்று பார். முழங்காலில் பதட்டத்தை உணர்ந்தால் அந்த இடத்தை தளர்வு செய். முழங்காலை தொட்டு தயவு செய்து தளர்வு கொள் என்று சொல். பல இடங்களில் நீ பதட்டத்தை உணர்வாய். அதை முதலில் விடுவிக்க வேண்டும். இல்லாவிடில் உடலால் தளர்வை உணர முடியாது. உடலால் தளர்வை உணர முடியாவிட்டால் மனதால் தளர்வு கொள்ள முடியாது. ஏதாவது பதட்டம் தோள்பட்டையில் இருப்பதாக நீ உணர்ந்தால் இந்த இடத்தை தொட்டு